ஹலோ மக்களே, சம்மர் சீசன் வந்தாச்சு. என்னதான் மூளைக்கு மூளை இளநீர் தர்பூசணி கடை இருந்தாலும் நம்ம மைண்ட் போறது என்னமோ கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் தான். இந்த வெயில் காலத்துல சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நம்ம பாடி ஹீட் குறையுமான்னு கேட்டா அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, இன்னும் ஹீட் அதிகமாகும். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச உடனே நம்ம பாடி கூலா இருக்க ஃபீலிங் கொடுக்கும். ஏன்னா அந்த கோல்டு லிக்விட் நம்ம வாய் தொண்டையோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். இது ஹீட்ல இருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் மட்டும்தான். இப்படி பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் சடனா குறையும் போது தெர்மோ ரெகுலேஷன் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகும். இந்த தெர்மோ ரெகுலேஷன் மெக்கானிசம்னா என்னன்னா, நம்ம இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றது. இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிடும் போது டேஸ்ட் ரெசப்டார்ஸ் சொல்லுவாங்கல்ல, வாயில தொண்டையில இருக்க டேஸ்டிங் பட்ஸ், அது நம்ம பிரெயினுக்கு டெம்பரேச்சர் டிராப் ஆகுதுன்ற சிக்னல் பாஸ் பண்ணும். இப்ப பிரெயின் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்னா, வார்ம் அப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது பாடிக்கு வெதுவெதுப்பான சூழலை உருவாக்கும். இதனால பாடி ஸ்கின்னுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு ஸ்வெட்டிங் கொடுக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடும். சோ வெயில் காலத்துல மேலும் மேலும் நம்ம பாடிக்கு ஹீட் தான் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். அதனால நான் சொல்றது என்னன்னா, குளிர்பானங்களை தவிர்த்துட்டு குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிடலாம். சம்மர் சீசன்ல பெஸ்ட் ஃபுட் கம்மங்கூழ், அதை அடிச்சுக்கவே முடியாது.